वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடே ஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான அநேக கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமான கிரந்தம் மகாபாரதம் என்று. அதில் 3 விதமான ரத்னங்கள் உள்ளன என்று சொல்லப்பட்டுள்ளது. சனத்சுஜாதீயம் முதலாவதான கிரந்தம், இரண்டாவதாக பகவத்கீதா, மூன்றாவதாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்று 3 விதமான ரத்னங்கள் உள்ளன மகாபாரதத்தில் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட பகவத்கீதையில் அவனுடைய மகாத்மியத்தை பற்றி பேசும்பொழுது மல நிர்மோச்சலம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகத்கீதாம்பசி ஸ்நானம் சம்சார மலநாசனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சரீரத்தை சுத்தம் செய்வதற்கு எவ்வாறு ஸ்நானம் செய்கிறோமோ அவ்வாறே அந்தராத்மாவாக உள்ள மனசை சுத்தம் செய்வதற்கு இங்கே கீதையை வச்சுட்டு ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். பொதுவாக அதுக்கு சாஸ்திரமே பதில் சொல்கிறது, மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சாஸ்திரம் அழகாக காட்டுறது. மனசுக்கு ஸ்நானம் என்னடா அப்படின்னா விஷ்ணு சிந்தனை, பகவானை பற்றி ஸ்மரித்தோன்னா மனசில் உள்ளதான அழுக்கெல்லாம் போயிடும் அப்படின்னு இங்கே அழகாக சொல்லப்பட்டுள்ளது. அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா ஞான ஹிருதே தியான ஜலே ராகத்வேஷ மலாபஹே யஸ்நாதி மானசே தீர்த்தே சயாதி பரமாம் கதிம் அப்படின்னு கிரந்தத்தில் கிடைக்கிறது. ஞான ஹிருதே, ஞானம்ங்கிற ஒரு பெரிய ஹிருதத்தில் தியான ஜலம். அதில் என்னடா ஜலம் அப்படின்னா தியானம்ங்கிறது தான் ஜலமா. பகவானை பற்றி தியானம், அது ஒரு அழுக்க எடுக்கணுமோனோ, அது என்ன அழுக்க எடுக்க போகிறதுன்னா ராகத்வேஷ. ராகம்னா வேண்டியது, விருப்பு, துவேஷம்னா வெறுப்பு. விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற வேண்டியது வேண்டாதது ரெண்டுமே இல்லாத ஒரு நிலையில் வரக்கூடியதான ஒரு நிலையை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு அழுக்க எடுக்கக்கூடியது ராகத்வேஷ மலாபஹே யஹா ஸ்நாதி மானசே தீர்ச்சே. அப்படியாகப்பட்ட இந்த தீர்த்தத்தில், மானசமான தீர்த்தத்தில் யார் ஸ்நானம் பண்ணுறானோ சஹா யாதி பரமாம் கதிம், அந்த மோட்ச சாதனத்தை அவன் அடைய முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த வழியில் மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. விஷ்ணு சிந்தனையை ரொம்ப முக்கியமாக மனசுக்குண்டான ஸ்நானமாக சொல்லப்பட்டதுனால பகவானுடைய உபதேசங்களை இந்த இடத்துல கேட்கறதே நம்மளுக்கு மானசமான ஸ்நானம். அப்பேற்பட்ட ஸ்நானம் பண்ணுறதுக்கு பகவத் சிந்தனைக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த காரியத்தை நாம் துவங்கலாம்.
श्री गुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावतीजानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। अनपेक्षश्रुतिर्दक्षबुदासीनो गतौ यथः सर्वारम्भपरित्यागी यो मद्भक्तः स मे प्रियः। இப்பொழுது டாக்டர் உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் இந்த பகவத்கீதையின் ஸ்லோகங்களுக்கு விளக்கம் அளிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். अनपेक्षः शुचिर्दक्षः उदासीनो गतव्यथः सर्वारम्भपरित्यागी यो मद्भक्तः स मे प्रियः। ओम नमो भगवते वेंकटेशाय।
ஆத்மாவிலேயே இவனுக்கு அபேட்சை இருக்குது. இப்போ யாரை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால், இந்த அத்தியாயத்தில் 2 விதமான அதிகாரிகளை அர்ஜுனன் குறிப்பிட்டான். ஒருத்தன் தன்னுடைய ஆத்மாவை அனுபவிப்பவன், மற்றொருத்தன் பரமாத்மாவை அனுபவிக்க பக்தி யோகத்தை செய்பவன். இவர்கள் இருவருள் யாருக்கு சீக்கிரமான பலன் கிடைக்கிறது என்பது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு தொடர்ச்சியாக பகவான் பதில் சொல்லி கொண்டு வருகிறான். இந்த ஆத்ம விஷயமான தியானத்தை செய்பவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது காண்பிக்கப்படுகிறது. இப்போ ஆத்மாவிலேயே ஒருத்தருக்கு அபேட்சை இருக்குது, வேறு எதையும் யோசிக்கல, ஆத்மாவிலேயே அபேட்சை இருக்கிறதுனால சாஸ்திரச்சோதித்தமான கர்மாக்களை செய்து மற்ற கர்மாக்களை பரித்தியாகம் செய்திருப்பவன் இருக்கானே, அத்தகையதொரு கர்மயோகியும் எனக்கு சிறந்தவன், எனக்கு பிடித்தமானவன் என்று காண்பிக்கிறான். நிறைய காரியங்கள் நாம் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கோமே தவிர்த்து அதெல்லாம் நமக்கு பிரயோஜனமாக இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். அசாஸ்திரம் ஆசுரம் என்று பகவான் சொல்ல போகிறான். ஸ்ரத்தையோட ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணுறார், ஸ்ரத்தையோடு பண்ணுறார். என்ன பண்ணுறாரு வச்சுக்கோ, சமுத்திர தியானம், சமுத்திரத்தை குறித்து தபஸ் பண்ணுறார். சமுத்திரம் 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 இல்லை ஓம் சமுத்திராய நமஹான்னு மந்திரம் சொல்கிறாரு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதெல்லாம் உடனே மந்திரமா, இது அப்படி ஒரு தியானம் உண்டா, அப்படி ஒருத்தர் பண்ணுறாரான்னு ஏடாவிடமாக புரிஞ்சுக்காதீங்க. அப்படியே அவன் சமுத்திரத்தை குறித்து தியானம் பண்ணுறான். அன்னாகாரம் இல்லாமல் 10 நாள் பசியும் பட்டியமாக இருந்து மனசை அச்சஞ்சலமாக்கி, ஏன் நம்மெல்லாம் கூட டிஸ்ட்ராக்ஷன் ஓவராக இருக்குமே, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு மைண்டு கிளாரிட்டியோட ஒரு கான்சன்ட்ரேஷனும் ஒருத்தன் சமுத்திரத்தை குறித்து தியானம் பண்ணுறான். ஆஹா, எவ்வளோ பெரிய யோகி, எப்பேற்பட்ட சிறந்த யோகி, இந்த மாதிரி ஒரு யோக புருஷர் நமக்கு கிடைச்சது பாக்கியம்னு ஒருத்தன் சொல்ல முடியானா? சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? பைத்தியகாரத்தனம், பைத்தியகாரத்தனம். அப்படியெல்லாம் ஒரு யோகம் விதிக்கப்படலையே, அப்படிலாம் ஒரு தபஸ் விதிக்கப்படலையே. இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கா? இன்னும் சில பேர் யாகம் பண்ணுறேன், ஹோமம் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டாத திரவியங்களை எல்லாம் அந்த யாகத்தில் உபயோகிக்கிறார்கள். நம்ம பார்க்குறோம், பல ஊர்களில் நடக்கிறது. வேண்டாத திரவியங்களை எல்லாம் அந்த யாகத்தில் உபயோகிக்கிறார்கள். யாகம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பிரக்ரியை இருக்குது, ஒரு புரோட்டோகால் இருக்குது, ஒரு வழிமுறை இருக்குது, பைலாஸ் இருக்குது. நான் ஸ்ரத்தையோடு தான் பண்ணுறேன், ஸ்ரத்தையோடு தான் பண்ணுறேன், ஸ்ரத்தையோடு தான் பண்ணுறேன். ஸ்ரத்தையோடு பண்ணுறப்பா, ஆனால் ஸ்ரத்தையோடு பண்ணினா நிஷ்பிரயோஜனமான காரியத்தை ஸ்ரத்தையுடன் செய்து என்ன பிரயோஜனம்? அதே போன்று ஸ்ரத்தை இல்லாமல் சாஸ்திர விகிதமான கர்மாக்களை செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. எப்போதான் இந்த பகவத் ஆராதனை முடிய போகிறதோ, 108 அர்ச்சனை பண்ணி தொலைகிறதுக்குள்ளே என் உசுரே போகிறது. என்ன போ, எப்படி சீக்கிரம் ஒரு ஐயோ இந்த திருவாராதனை பண்ணாமல் சாப்பிடக்கூடாதுன்னு பகவத்கீதையில் வேறு சொல்லி தொலைச்சிட்டார். சாப்பிடணுன்னா திருவாராதனம் பண்ணணும், சீக்கிரம் திருவாராதனம் பண்ணணும், அது இழுத்துட்டே போகிறது. என்னவோ போ, சீக்கிரம் திருவாராதனத்தை பண்ணி தொலைச்சிட்டு சாப்பிட உட்கார்றேன்னா என்ன சுவாமி இது? ஸ்ரத்தை இல்லாமல் சாஸ்திர விகிதமான காரியத்தை செய்தாலும் அது தவறு, ஸ்ரத்தையுடன் அசாஸ்திரியமான காரியத்தை செய்தாலும் அது தவறு. யஹா பக்தா, எந்த ஒரு பக்தன், அனபேக்ஷா, அபேக்ஷானா டிசைர் அர்த்தம், விருப்பம்னு அர்த்தம். அனபேக்ஷான விருப்பம் இல்லை. எதில் விருப்பம் இல்லை? ஆத்மாவை தவிர்த்து மற்றவற்றில் விருப்பம் இல்லை, ஆத்மாவை தவிர்த்து மற்றவற்றை அறிந்து கொள்வதில் விருப்பம் இல்லை. அனபேக்ஷா, ஆத்மாவை தவிர்த்து மற்றொன்றத்தில் விருப்பமற்றவனாக. சுச்சிஹி, சுச்சிஹினா சாஸ்திரம் சொன்ன ஆகாரம், அது ரொம்ப முக்கியம் சுவாமி. சாஸ்திரம் நமக்கு என்ன ஆகாரம் சொல்லிருக்கோ அந்த ஆகாரத்தை சாப்பிடணும். எவ்வளவு தடவை இந்த ஆகாரத்தை பற்றி பேசியிருக்காங்க. கீழே நம்ம சாத்வீகமான ஆகாரத்தை பற்றி பார்த்தோம். நம்ம ஆகாரம்ன்றது நமக்கு எந்த அளவுக்கு மனசில் ஒரு நல்ல சிந்தனையை வளர்க்கும்ன்றதை பற்றி நாம் பார்த்துருக்கோம். அந்த உணவு எத்தகையது? உணவே மருந்துன்னு இப்போ சொல்கிறோம்ல, கட்டாயம் சொல்கிறேன். ஹோட்டல்களில் சாப்பிடக்கூடாது. இப்போ கல்யாணங்களில் சாப்பிட்றது கூட சரியா இல்லை. நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் அப்படி தான் எல்லாம் எச்சல். நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஹைஜீன் நீங்கள் எல்லாம் சொல்ல, கையில் க்ளவுஸ் போட்டுனா போருமா, தலையில் டோப்பி போட்டுனா போருமா, பிளாஸ்டிக் கேப் போட்டுனா போருமா? அதெல்லாம் தாண்டி எச்சல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படியே சூப்பி சாப்பிட்றோம்,
அதை அப்படியே வைக்கிறோம். இல்லை இந்த பிளேட்லேருந்து அந்த பிளேட்டுக்கு மாத்திரம், அந்த பிளேட்லேருந்து இந்த பிளேட்டுக்கு மாத்திரம், இந்த கையால் அதை தொடுறோம், அந்த கையால் அதை தொடுறோம். மக்களுக்கு தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், எங்களை போன்ற வைதிகர்கள் ஆச்சாரம் என்று சொன்னால் நீங்கள் எள்ளி நகையாடுகிறீர்கள். உண்மையில் ஆச்சாரம் என்பது உண்மையான ஹைஜீன். யாரோ இரண்டொருவர் ஒரு வைதிக வேஷத்துடன் இருப்பவர் மட்டும்தான் ஆச்சாரத்தை பற்றி பேச முடியும், அவர்களால் ஆச்சாரமாக இருக்க முடியும். நம்மால் அது சாத்தியமில்லை என்று சொல்வது தவறு. நீங்கள் எவ்வளோ வேணால் என்னை ட்ரோல் பண்ணுங்கள், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்டு சொன்னதுக்காக என்னை நீங்கள் ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கோம், அதை பற்றி ஐ டோன்ட் மைண்ட் இட். ஆனால் எச்சல் எங்கே போனாலும் எச்சல். ஹோட்டல் அது நோன் ஃபார் தட். அதே மாதிரி மஹால் கல்யாணத்தில் நோன் ஃபார் தட். அப்புறம் இப்போல்லாம் ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், ஃபுட்டை கொண்டு வந்து சாப்பிட்றோம். இன்ஃபேக்ட் புதுசாக அப்பார்ட்மெண்ட்டு கட்டும்பொழுது 2 BHKவே கிடையாது, பிஏ எடுத்துட்டாவா. பின்றது பெட்ரூம், ஹெச்ன்றது ஹாலு, கேன்றது கிச்சன். கேவை எடுத்துட்டா, கிச்சன் எடுத்துடுறான். பிஹெச் இருக்கு, கே இல்லை, அதுக்கு பதில் பார்க்கிங் வந்துடுது, பிஹெச்பி ஆகிடுறது. பெட்ரூம் ஒன்று இருக்குது, ஹால் இருக்குது, பார்க்கிங் இருக்குது. கிச்சன் எதுக்கு சார் கிச்சன்? ஒரு காஃபி போடுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு காஃபி மேக்கர், ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், அது இருந்தால் போகிறோம். மற்றபடி நாங்கள் ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். எதுக்கெடுத்தாலும் ஆர்டர், ஃபுட்டு ஆர்டர் பண்ணுன்றோம். ஃபுட்டை என்னத்துக்கு ஆர்டர் பண்ணணும்? அழகாக ஒரு சாதம், ஜஸ்ட்டு ஒரு ரசம் சாதம், அதை ஒரு சாதத்தை வடித்து அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை நாம் எல்லோரும் சாப்பிட்டோம் என்றால் நமக்கு மனசில் ஒரு சாத்வீகமான சிந்தனை என்பது ஏற்படும். ஆஹார சுத்தௌ சத்வசுத்திஹி சத்வசுத்தௌ துருவா ஸ்மிருதிஹி ஸ்மிருதிலம்பே சர்வகிரந்தீனாம்னு மேலே பின்னாடி வரப்போகுது. அப்போ சுச்சிஹின்னு அர்த்தம், சாஸ்திரம் செய்தவற்றை செய்யக்கூடியவன். தக்ஷானா சாஸ்திரம் சொல்லும் காரியத்தை செய்ய வல்லவன். அதற்கு முன்பாக சுச்சிஹி சாஸ்திரம் கோரின உணவால் உடலை வளர்ப்பவன். சாஸ்திரம் என்ன மாதிரி ஆகாரத்தை சாப்பிடு என்று சொல்லுகிறதோ அந்த சாப்பாட்டால் உடம்பை வளர்ப்பவன். நான் ஒன்று கேட்குறேன், எங்களெல்லாம் கேலி பண்ணுறீங்க. நீங்கள் ஆச்சாரமாக இருன்னு நாங்கள் சொன்னோன்னா நீங்களாம் எங்களை கேலி பண்ணுறீங்க. ஆச்சாரம் ஆரோக்கியம்னு சொன்னால் அது உங்களுக்கு புரியலை. These are all not possible nowadays. That man is very, very old. He is looking very old. He is not in 20th century. அதெல்லாம் அந்த காலத்தில் பெரியவாளாக இருந்தா தட் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னா கரெக்டு. சாப்பிடு எவ்வளோ வேணால் சாப்பிடு, நான் வேணாம் சொல்ல. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணு, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணு, சாப்பிடு. கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒன்று வரும், காம்ப்ளிகேஷன். டாக்டர்கிட்ட போவேன், அவன் இந்த அல்சர் ஏதோ சொல்லுவான். சொல்லிட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனை பார்த்து, அப்பா கண்ணு, வெளியில் இனிமேல் ஹோட்டலெல்லாம் சாப்பிடாத, வீட்லேயே சமையல் பண்ணி சாப்பிடு. காரத்தில் 50 கிராம் சாப்பிடு, மத்தியானம் 50 கிராம் சாப்பிடு, சாயங்காலம் 50 கிராம் சாப்பிடு. காரம் போட்டுக்காத, புளி போட்டுக்காத, உப்பு போட்டுக்காத, எண்ணெய் குத்திக்காத, சர்க்கரை போட்டுக்காத அப்படின்னு நமக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறான். அவன் ஒரு மெனு கொடுப்பான். யார்? டாக்டர். பருப்பு சாதம் சாப்பிடு, வெறும் பருப்பை கடைஞ்சி பருப்பு சாதம் சாப்பிடு. அதுக்கப்புறம் முளைக்கட்டின பயிரை வச்சு சாப்பிடு, சுண்டல் பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே ஹோட்டலில் வாங்காத, இனிமேல் ஹோட்டலில் பிஸ்கெட் கூட வாங்காத, சாக்லேட் சாப்பிடாத, கீரை நிறைய வாங்கி சாப்பிடு, சிட்ரிக் ஃபுட்டெலாம் அவாய்ட் பண்ணு அப்படின்னும். சுவாமி, இதை தான் பகவத்கீதையில் நாம் சொன்னோம் 10 நாள் முன்னாடி, 20 நாள் முன்னாடி, 50 நாள் முன்னாடி. அப்போல்லாம் எங்களை வச்சு ட்ரால் பண்ணிங்க. இந்த சாமியார் பார் பகவத்கீதையில் கண்ணாவினா உளறின்றார், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உண்மையை சொல்ல மாட்டேன்றார், அவர் இஷ்டத்துக்கு ஏதோ தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் அவர்னு சொன்னீங்களே. இப்போ அதே ஆகார வியவஸ்தையை வைத்தியர் நமக்கு சொல்லிட்டார். என்ன பண்ண முடியும்? நீ இது எதுக்கு உனக்கு? தேகத்துக்கு. நான் சொன்னது என்னது? நான் சொன்னது முதலையே ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா தேகத்துக்கும் அது, ஆத்மாவுக்கும் அது. இப்போ நீ என்ன ஃபாலோ பண்ணுறியான்னு கேட்பேன். நான் முடிஞ்சதை ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி எல்லா உணவே விஷமாக இருக்குது. இப்போ அது வேடிக்கையாக நீங்கள் எடுத்துவீங்களா தெரியல. ஒருத்தன் என்ன பண்ணான், ஏதோ சூசைட் பண்ணிக்கிறதுக்கோசரம் விஷத்தை சாப்பிட்டான். ஆனால் அந்த விஷத்தில் கலப்படம் இருந்தது. சரியா? அந்த விஷத்தில் கலப்படம் இருந்தது. விஷத்தில் கலப்படம் இருந்ததுனால அவன் பொழைச்சுட்டான். செத்து போக இருந்தவன் இப்படி பொழைச்சுட்டானே அப்படின்ற சந்தோஷத்தினால வீட்டில் இருந்தவாள்லாம் அல்வா கலரி சாப்பிட்டா அத்தனை பேர் செத்து போயிட்டான்.
என்னடானார், அந்த அல்வாவுக்கு கோதுமாவு அரிசி மாவு ஏதோ வச்சிருப்பாள் இல்லையோ, அதில் கலப்படம் இருந்தது. அந்த கலப்படத்தினால் அத்தனை பேர் செத்து போயிட்டான். பாருங்க, விஷத்தில் கலப்படம் இருந்ததுனால வீரியம் இல்லாமல் விஷத்தை சாப்பிட்டவன் பொழைச்சுட்டான். விஷத்தை சாப்பிட்டவன் பொழைச்சுட்டானேன்றது செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வீட்டில் இருந்தவாள் அல்வா கலரினா, அல்வா மெட்டீரியலில் கலப்படம் இருந்தது, அல்வா சாப்பிட்டவா செத்து போயிட்டான். எப்படி இருக்குது உலகம்? இப்படி எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது. அதனால் நமக்கு உணவே மருந்துன்னு சொன்னால் கூட நம்ம எல்லாம் உருப்படாமல் தான் போயிட்டு இருக்கோம். நம்ம கஷ்டம்தான் நான் சொல்கிறது. ஆனாலும் ஆகாரத்தை நம்ம சாத்விக ஆகாரம் வச்சுக்கணும். எக்காரணம் கொண்டு திருப்பி சொல்கிறேன், வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது, உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது, முள்ளங்கி சாப்பிடக்கூடாது, முருங்கைக்காய் சாப்பிடக்கூடாது. எனக்கு தெரியாது, பீட்ரூட் சாப்பிடக்கூடாது, கேரட்டு சாப்பிடக்கூடாது, கோஸ் சாப்பிடக்கூடாது. என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்க? இந்த பாருங்கப்பா, பகவத் ராமானுஜர் கீதா பாஷ்யம் எழுதியிருக்கார். அந்த கீதா பாஷ்யத்திற்கு சுவாமி வேதாந்த தேசிகன் தாத்பரிய சந்திரிகை என்பதாக ஒரு விவரணம் செய்திருக்கிறார். அதே வேதாந்த தேசிகன் ஃபுட் ஹேபிட்ஸ், ஆகார நியமம், ஃபுட் ஹேபிட்ஸ் ஆகார நியமம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். எங்கள் வீட்டில் அடியனுடைய இல்லத்தில் வேதாந்த தேசிகன் காண்பித்த ஆகார நியமத்தை அடியொற்றித்தான் வெஜிடபிள்ஸ் வாங்கி சமைக்கிறோம். வெண்டைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, அவரைக்காய், பீன்ஸு, கொத்தவரங்காய், ஏன் இல்லை காய்கறிகள் நம்மக்கிட்ட, வெள்ளிக்கிழங்கு, சேனக்கிழங்கு, ஏன் இதெல்லாம் காய்கறியில் இல்லையா? அந்த காய்கறியில் சேராதானே? வெங்காயம் சாப்பிட்டா தான் காய்கறியா? வெங்காயம் சாப்பிட்டா தான் விசேஷமா? பூண்டு சாப்பிட்டா தான் விசேஷமா? முள்ளங்கி சாப்பிட்டா தான் விசேஷமா? கூடாது. இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகார நியமத்தில் சுவாமி தேசிகன் காமிச்சிருக்கார். இதை சொல்ல வேண்டியது அடியனுடைய கடமை. நான் சொல்லிட்டேன். அதை ஃபாலோ பண்ணுறது பண்ணாது உங்கள் சௌரியம். அதுக்கப்புறம் உங்கள் சௌரியம், உங்கள் இஷ்டம். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி வெங்காய வடையை சாப்பிட்டுட்டு பகவத்கீதை உபன்யாசம் குறை கேட்கலாம். அதனால் வெளியில் சாப்பிட்றதுன்றது அவாய்ட் பண்ணணும். ஆகாரம்ன்றது நமக்கு அவ்வளவு முக்கியம். அது இன்றியமையாதது. அது ரொம்ப ரொம்ப கரெக்டாக நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ சுச்சிஹி, சாஸ்திரம் சொன்ன உணவினாலே, சாஸ்திரம் விதித்த உணவை கொண்டு உடலை வளர்ப்பவனாகவும், தக்ஷஹா, சாஸ்திரம் சொன்னவற்றை செய்யும் வல்லமை பெற்றவனாகவும், உதாசீனஹா, வேறு காரியங்களை செய்வதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐயா என்னத்துக்கு சுவாமி நான் அதெல்லாம் பண்ணேன், எனக்கு இருக்கிறதே நிறைய காரியம் இருக்குது. இப்போ இதெல்லாம் சொல்லும்பொழுது நிறைய பேர் அடியேனை கேட்பான். நிறைய பேர் அதை கேட்பான். என்ன அப்படி கேட்டால், நீங்கள் இந்த புஸ்தகத்துலேருந்து கொட்டேஷன் எடுக்கலாமே, அந்த புஸ்தகத்துலேயும் கொட்டேஷன் எடுக்கலாமே, அதை எடுத்து சொல்லலாமே, இதை எடுத்து சொல்லலாமே, அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆடியன்ஸ் வருவாளே, நிறைய அட்ராக்ஷன் வருமேனார். நான் என்னத்துக்கு இன்னொருத்தர் அட்ராக்ஷன் பண்ணோம்? முதல்ல இந்த புஸ்தகத்தில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு இன்னும் புருஷாயுசு போகாது நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதை நான் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேனாவே எனக்கு புரியல. இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு எங்கள் ஆச்சாரியன் இல்லையே, நான் ஏக்கத்தில் இருக்கேன். இதில் நான் இன்னொருத்தரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கோசரம் பல புஸ்தகங்களை வாசி அதுலேருந்து விஷயத்தை சொல்லணுமா? முதல்ல நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம பெரியோர்கள், நம்ம முன்னோர்கள் எழுதி வைத்ததான கிரந்தங்களில் உள்ள விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு முயற்சிப்போம். அது ரொம்ப நமக்கு முக்கியம். யாரை அட்ராக்ட் பண்ணணும்? இதெல்லாம் தான் கப்பட்டம், இதெல்லாம் தான் வேடிக்கை. பகவத்கீதை சொல்லி எல்லாருக்கும் நல்ல அத்தியாத்ம ஞானத்தை உண்டு பண்ணணுமா? 10 பேர் அட்ராக்ட் பண்ணி, ஓ சூப்பர், இந்த சுவாமி எக்ஸலண்ட்டாக சொல்கிறாருன்னா அவருக்கு பாராட்டு விழா நடத்தணுமா? அவசியம் இல்லை. ஆகையால் இவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வேறு காரியத்தில் அவனுக்கு கவனம் இல்லாமல் போகணும். கதவ்யதா, தனக்கு தான் செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யும் பொழுது சில தடங்கல்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும். குளிரடிக்கும், மழை பெய்யும். தனுர்மாசம் காலங்காலத்தால் எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி திருவாராளம் பண்ணுனா அது கார்த்தால் செம்ம டயர்டாக இருக்குது சார், அது ஒரு மாதிரி இருக்குது, அப்புறம் பார்க்கலாமா அப்படின்றோம் நம்ம. சர்வாரம்ப பரித்யாகி, அதே மாதிரி ஆத்ம ஞானத்திற்கு பிரயோஜனமற்ற எந்த ஒரு காரியத்தையும் அவன் தொடங்காமலேயே விட்டுடுவான். தேவையில்லாத காரியம் பண்ண மாட்டான். இதனால் தனக்கு ஆத்ம ஞானம் என்ன பிரயோஜனம்? இதை பண்ணினா ஆத்ம ஞானம் எப்படி அபிவிருத்தி ஆகும்?
சரி இதை பண்ணினா ஆத்ம ஞானத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படியே ஆத்ம ஞானத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஏன் சுவாமி பண்ணணும்? ஆத்ம ஞானத்திற்கு பிரயோஜனம் இல்லாத காரியத்தை ஏன் பண்ணணும்? சமே பிரியதமஹா, எனக்கு அவன் பிரியமானவன். சமே பக்தஹா, அவன் எனக்கு பிரியமானவன். இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம? ஆத்மாவை காட்டிலும் வேறான பொருளில் இவனுக்கு அபேட்சையானது இருக்கக்கூடாது. சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டபடி ஆகாரங்களினால் தன்னுடைய தேகத்தை வளர்ப்பவனாக இருக்க வேண்டும். சாஸ்திரம் கூறியிருக்கும் கர்மாக்களை செய்வதில் இவனுக்கு திறமை, சக்தி, சாமர்த்தியம் இருக்க வேண்டும். சாஸ்திரங்களில் எவைகள் சொல்லப்படவில்லையோ அவை அனைத்தும் இவனால் விலக்கப்பட்டிருக்க வேண்டும். சாஸ்திரம் விலக்கின கர்மாக்களில் துளியும் ஈடுபாடு அற்றவனாய் இருக்க வேண்டும். சாஸ்திரியங்களான கர்மாக்களை செய்யும் பொழுது எப்படியும் சம்பவிக்கக்கூடிய சுகம், துக்கம், சீதம், உஷ்டம் இவற்றினாலே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் அவற்றை சகித்து கொண்டு செய்பவனாக இருக்க வேண்டும். சாஸ்திரங்களில் சொல்லப்படாத எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில் முயற்சியற்றவனாக இருந்து அதே சமயத்தில் என்னிடத்தில் பக்தியுள்ளவனாக என்னிடத்தில் பக்தி செய்தானேயானால் அந்த கர்மயோகியும் அத்தியந்தம் எனக்கு பிரியமானவனே என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய திரண்ட பொருள். சுவாமி ஒரு சந்தேகம் வந்தது. சுச்சின்னு அர்த்தம், சுச்சின்னு அர்த்தம், சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோ பிஜாயிதன்னு கீழே சொன்னேன். சுச்சின்றதான சப்தத்துக்கு சுத்தி, சுத்தமானது, பரிசுத்தமானது அப்படின்னு அர்த்தம் வரும். நீங்கள் சுச்சின்றதான சப்தத்திற்கு ஆகாரம்னு எப்படி கொண்டு வந்தீங்க அர்த்தம்? நீங்கள் எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பகவத்கீதை சொல்கிறேன்றதான பேரில் நிறைய அட்வைஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த பகவத்கீதையில் சொல்ல வேண்டிய விஷயங்களை நேரடியாக சொல்லாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தோணினதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேள், வெறும் அட்வைஸு பண்ணிட்டு இருக்கேளே. சுச்சின்ற சப்தத்துக்கு தாற்பயம் நீங்கள் சொன்னதே தப்பாச்சே அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல எந்த விதத்தில் அது கான்டெக்ஸ்டுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நாம் பார்க்கணும். சுத்திக்கு காரணமான ஆகாரத்தை விதிப்பது. கவனிங்க, மனசில் ஒரு தெளிவு வரணும். இப்போ உட்காந்துருக்கோம், முட்டி வலிக்கிறது, இப்படி காலை தூக்கி இப்படி போடுறார், அப்படியே இப்படி சாஞ்சிக்கிறார், அப்படியே இப்படி முன்னாடி வரார், அப்புறம் இந்த காலை தூக்கி இப்படி வைக்கிறார். ஏன்னா அபியாசம் இல்லை, முட்டி வலிக்கிறது பழக்கம் இல்லை, மாற்றிக்கணும். இந்த இப்படி 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 காலை வச்சுப்பார், இப்படி எடுத்து இப்படி உபன்யாசத்தில் இப்படி எடுத்து இப்படி போட்டுப்போம். எதுக்கோசம் இப்படி போட்டுக்கிறோம்? அபியாசம் இல்லை, கால் நிற்க மாட்டேன்றது, ஒரு பொசிஷனில் வைக்க முடியல, முட்டியெல்லாம் வலிக்கிறதுன்ற மாதிரி வச்சுக்கிறோம். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா? மிதம் புக்துவா சதம் கத்வான்ற மாதிரி அளவிடாக சாப்பிடணும், நல்ல ஆகாரத்தை சாப்பிடணும். சாப்பிட்டுட்டதுக்கப்புறம் நாம் ஒரு வாக்கிங் மாதிரி போகணும், கை கால்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்கணும், அல்லது அதனுடைய இயக்கத்தில் எப்படி இருக்குன்றதை நாம் பார்க்கணும். இது எதுவுமே நாம் பண்ணுறது, இதை எதுவுமே நாம் பண்ணுறதில்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ சுத்திக்கு காரணமான ஆகாரத்தை விதித்தது என்றால் தேகத்தில் சுத்தி உண்டாகும். தேகம் சுத்தமாக இருக்குது, தேகம் சுத்தமாக இருக்குன்னா சோப்பு போட்டு தேய்ச்சிக்கிறது, பவுடர் போட்டுக்கிறது, அப்புறம் என்னது அதுக்கு அந்த ஸ்னோலாம் போட்டுக்கிறது, பூசிக்கிறது. பிராணாபான வியான உதாரணதான காற்றுகளை சரியான சமயத்தில் நிறுத்துறது, சரியான ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. கவனிக்கணும். அப்போ சுத்திக்கு காரணமான ஆகாரத்தை இங்கே விதிப்பதுதான் சுச்சிஹி என்பதான பதத்தினுடைய பிரயோஜனம் என்பதினால்தான் சுச்சி என்பதற்கு ஆகாரம், சாத்வீகமான ஆகாரம், சாத்விக் ஃபுட்ஸ் என்னும் அர்த்தத்தை சுவாமி பாஷ்யக்காரர் காண்பித்ததை தேசியர் எடுத்து காண்பிக்கிறது. அடுத்தது, மற்ற கர்மாக்கள் உதாசீனாக இருக்கிறதுலாம் என்ன அர்த்தம் சுவாமி? மற்ற கர்மாக்கள் உதாசீனாக இருக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை சுவாமி. அதாவது அதில் எந்த விதமான எத்தனமும் இல்லாமல் இருக்கணும். அவள் என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, எப்படி பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த கர்மா நாம் பண்ணலாமா? சில பேர் பார்த்ததெல்லாம் பண்ணுவான், சில பேர் எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு கயிறு கட்டிப்பா.
யாரை பார்த்தாலும் எனக்கு ஒரு மந்திரம் சொல்லி விடுவா, நான் அந்த மந்திரத்தை ஜபிக்கிறேன்னுவா. அவளுக்கு அதான் லைஃபு. இவன் பார்த்தா எனக்கு என்னத்துக்கு சுவாமி அதெல்லாம் கவலை, நான் அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன சுவாமி அப்படின்னு அதை விட்டுட்டான். அப்போ ஔதாசீன்யத்தினுடைய காரியம் என்ன? உதாசீனனாக இருக்கிறதுக்கான சர்வாரம்ப பரித்தியாகி, சர்வ ஆரம்ப பரித்தியாகி. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இது நினச்சி பார்க்கலாமா, அதை நினச்சி பார்க்கலாமா, ஒரே எக்ஸைட்மெண்ட்டு. புதுசு புதுசாக பார்க்குறத புதுசு புதுசாக அடாப்ட் பண்ணிகிட்டே இருப்பா, புதுசு புதுசாக ஆரம்பிச்சுட்டே இருப்பா. ஆனால் ஆரம்பித்த காரியத்தை முடிக்கவே மாட்டான். ஒன்று ஆரம்பித்து வச்சு அது அப்படியே போயிட்டு இருக்கும், நாள் கணக்கில் இழுத்தடிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. இன்னொன்று, அந்த சர்வாரம்ப பரித்தியாகியை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது என்ன அர்த்தம்? கர்மா என்பது வாக்கினாலேயும் காயத்தினாலேயும் செய்யக்கூடியதான செயல். இது நம்மால் ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்றதுனால இந்த ஆரம்ப சப்தம் எதை குறிக்கிறது? கர்மாவை குறிக்கிறது. இல்லைனா சர்வாரம்ப பரித்தியாகி அப்படின்றதாக சொல்லி சர்வசப்தமானது எல்லா கர்மாக்களையும் குறிக்கிறது அப்படின்னு வச்சுண்டு சர்வ ஆரம்ப சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணலாம்? உபாதானம், அதாவது ஏற்றுக்கொள்வது, சர்வகர்மாக்களை ஏற்றுக்கொள்வது, இப்படி அர்த்தம் பண்ணலாம். கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் சொல்லியிருக்கேன், ரொம்ப யோசிக்காதீங்க, ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இதை அப்படியே யோசித்து நீங்கள் பெருசாக புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. இப்போ ஆத்மாவிலேயே ஒருவனுக்கு அபேட்சையானது ஏற்பட்டது என்றால் சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த கர்மாக்களிலே ஈடுபட்டு மற்ற கர்மாக்களில் அவன் முனைப்பு காண்பிக்காமல் இருக்க வேண்டும். அத்தகைய கர்மயோகி எனக்கு வேண்டியவன் பரமாத்மா சொல்றாங்க. பலபடியா நாம பார்க்கிறோம். சுவாமி கர்மாக்கள் பண்றவன் தான். அந்த கர்மாக்கள் பண்றவனா இருந்தால் கூட அவன் எந்த விதத்தில் எனக்கு அத்தியந்தம் பிரியமானவனா இருக்கான்? முக்கியமாக அவனுக்கு ஒரு ஃபிக்ஸிங் வேணும், அதாவது ஒரு கிளாரிட்டி வேணும். அதாவது ஆத்மாவை தவிர்த்து மற்றொன்றில் அவனுக்கு ஆசை என்பது இருக்கக்கூடாது. பின்ன எல்லாத்துலேயும் வாய் வைப்பாளா? இப்போ பகவத்கீதை கேட்குறீங்க, பகவத்கீதை கேட்குறோன்னா அந்த பகவத்கீதையை கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்கணும். பகவத்கீதை கேட்கச்சே வேறு விஷயத்தில் பற்றுதல் இருக்கக்கூடாது. அப்போ எப்படி இது காதில் விழும்? அப்போ எப்படி இது நமக்கு ஃபிக்ஸ் ஆகும்? எப்படி நம்மளால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? அப்புறம் சுச்சிஹி, முதல்ல என்னது? யஹா அனபேக்ஷா, யஹா சுச்சிஹி. சில பதார்த்தங்கள் சாப்பிட்டோன்னா அது தேகத்தில் பலவிதமான வாயு கோளாறுகளை உண்டாக்கும். இப்போ இது நீ சொல்கிறதெல்லாம் வாயு இல்லையா? வாழைக்காய் கூட தான் வாயு, சேப்பங்கிழங்கு கூட தான் வாயு, கருணைக்கிழங்கு கூட தான் வாயு. வாயு இல்லாமல் எந்த பதார்த்தமும் இல்லை. இது வாயு என்பதான அர்த்தத்தை மட்டும் சொல்ல வரல. இது சொல்ல வரக்கூடிய அர்த்த விசேஷம் என்னன்னா, மனசில் ஒரு தெளிவை உண்டாக்கணும். மனசு எங்கே இருக்கு? இங்கே தானே இருக்கு, இங்கே தானே இருக்கு. ஒரு வாளியில் ஜலம் இருக்குது, தண்ணீர் இருக்குது, அது மொத்தம் குழம்பி இருக்குது. உடனே நாம் படிகாரத்தை எடுத்து போட்டோம்னா அந்த சேரெல்லாம் கீழே டிஸ்டில் ஆகிடும். மேலே படிகாரத்தினால சுத்தமான தீர்த்தம் கிடைக்கும். கரெக்டு தானே? மனசு குழம்பி இருக்குது. நல்ல சாத்வீகமான ஆகாரத்தை உள்ளே போடுறேன். அந்த சாத்வீகமான ஆகாரம் உள்ளே போச்சுன்னா மனசுக்குள்ளே ஒரு தெளிவை உண்டாக்கும். ராஜசதாமச ரூபமான ஒரு ஆகாரத்தை நீங்கள் உள்ளே போட்டேன்னா அந்த ஆகாரம் என்ன பண்ணும்? உனக்கு மனசில் மேலே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும், மேலே குழப்பத்தை உண்டு பண்ணும். எனவே ஆகாரத்தில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அனபேக்ஷா, ஆத்மாவை தவிர்த்த மற்ற விஷயங்களில் ஆசையற்றவனாகவும், சுச்சிஹி, சாஸ்திரம் சொன்ன வகையில் உடலை அவன் வளர்க்கக்கூடியவனாகவும், தக்ஷா, அடுத்தது ரொம்ப முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படி இல்லாமல், சுவாமி சந்தியாந்தம் பண்ணணும், சுவாமி திருவாராதனம் பண்ணணும், சுவாமி ஜபம் பண்ணணும், சுவாமி தபஸ் பண்ணணும் என்று
அந்த சாஸ்திரம் விதித்தவற்றை செய்வதற்கு வல்லமையுடையவனாகவும். அப்புறம் முக்கியமானது, இதில் ஸ்ரத்த அதில் ஸ்ரத்த இல்லை, உதாசீனஹா. இதில் ஸ்ரத்தையோடு இருக்கணும், அதில் ஸ்ரத்தை இல்லாமல் இருக்கணும். உதாசீனஹா, வேற ஒரு காரியத்தில் அவனுக்கு ருச்சி, வேற ஒரு காரியத்தில் கவனம், வேற ஒரு காரியத்தில் புத்தி போகிறது அப்படின்றது இல்லாமல் கதவ்யதாகா, ரொம்ப முக்கியம். ரொம்ப இதை பண்ணிகிட்டே இருந்தால், ஹோமம் பண்ணிட்டே இருந்தால் ஒரே அக்னி அடிக்கிறதே. இந்த வெயில் காலத்தில் உட்காந்து யார் சார் நெருப்பு பக்கத்தில் உட்காந்துக்கிறது? தகிக்கிறது, உடம்பு தகிச்சுட்டே இருக்குது, நிறுத்த மாட்டேன்றது. அதனால் எனக்கு ரொம்ப சீத்தம் உஷ்டம், இல்லைனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஆயாசமாக இருக்குது, எனக்கு முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. சர்வ ஆரம்ப பரித்தியாகி, ஆத்ம ஞானத்திற்கு பயன்படாத எந்த ஒரு காரியத்தையும் அவன் தொடங்காமலேயே விடுவிக்கிறானோ சமே யுக்தகா, அவனும் என்னுடைய பக்தன். இப்போ முன் ஸ்லோகத்துக்கும் இதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்த விசேஷத்தை நாம் சரியாக கவனிக்கணும் இல்லையா? முன் ஸ்லோகத்துக்கு இதுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன? முதல்ல 13வது ஸ்லோகத்தில் அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்திரக்கருணையே வச்ச நிர்மமோ நிரஹங்காரா சமதுக்க சுகா க்ஷமி சந்துஷ்டா சததம் யோகி யதாத்மா திருடநிச்சயா மையர்ப்பித மனோபுத்தி யோ மத் பக்த சமே பிரியா என்பதாக அந்த 2 ஸ்லோகத்தில் விஷயங்களை பரமாத்மா அருளி செய்தான். பிறகு அடுத்தது என்ன பண்ணான்? யஸ்மான்னோத்விஜதே லோகா லோகான்னோத்விஜதே ஜெயஹான்னா, அதாவது அபகாரம் செய்பவனிடத்தில் அன்பு தயை இவைகள் இல்லாமல் போனால் கூட உலகம் பயப்படக்கூடிய கர்மாக்களையாவது செய்யாமல் இருந்தானே ஆனால் லோகம் அவனை பார்த்து வெறுக்கிற மாதிரியோ ஜுகுப்சப்படுற மாதிரியோ அருவருப்பது ஆபாசம் அந்த மாதிரி கர்மாக்களை அவன் பண்ணாமல் இருப்பானே ஆனால் அவனிடமும் எனக்கு பிரீத்தி உண்டு என்றான். யஸ்மான்னோத்விஜதே லோகா லோகான்னோத்விஜதே ஜெயா ஹரிஷ அமரிஷ பய உத்வேகைஹி முக்தஹா. ஹரிஷா அமரிஷ பயோத்வேகைஹி, ஹரிஷசோகாதிகளை விடுறதுன்னு அர்த்தம். எஸ் சச்சமே பிரியா, அவன் யார்? அவன் எனக்கு பிரியமானவன். இப்போ அனபேக்ஷா சுச்சிஹி தக்ஷா உதாசீனஹா கதவ்யதா சர்வாரம்ப பரித்தியாகி யோ மத்பக்தா சமே பிரியா. ரொம்ப அழகாக இது ஒரு அடுக்காக பெருமாள் சொல்லுவான். வரிசையாக யார் யார் விஷயத்தில் என்னென்ன எப்படி எப்படி இருக்கும்ன்றத கரெக்டாக பரமாத்மா காண்பித்து கொண்டு வருகிறான். மேல் அர்த்த விசேஷங்கள் அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. அனபேக்ஷசுசிர்தக்ஷஹ அனபேக்ஷசுசிர்தக்ஷஹ உதாசீனோ கதவ்யதஹ உதாசீனோ கதவ்யதஹ சர்வாரம்ப பரித்யாகி சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்தः சமே பிரியः யோ மத்பக்தः சமே பிரியः. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். அனபேக்ஷசுசிர்தக்ஷ உதாசீனோ கதவ்யதஹ சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்தः சமே பிரியः. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அந்த சங்கீர்த்தனத்தை பற்றி நம்மளுடைய சாஸ்திரங்களில் ஹரதி பாபானி துஷ்டசித்தைரபி ஸ்மிருதः அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டः தஹத்யேவஹி பாவகः. ஹரியானவர் துஷ்டச்சித்தம் அதனால் ஏற்படக்கூடிய பாபம் ரெண்டுத்தையும் அவனை ஸ்மரித்ததுனால விளக்குகிறாரா. எப்படின்னா அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டா பாவகா தஹத்யேவா. அக்னி பகவானானவர் எப்படி நீ விரும்பி தொடரணும்னு அவசியம் இல்லை, தெரியாமல் பட்டுட்டாலே சுட்டுடும். அதுபோல் பகவானை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே அனைத்து விதமான பாபங்களும் போகிறதா. அதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய துஷ்ட சித்தமும் போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட பகவன் நாம சங்கீர்த்தனத்தை இப்பொழுது நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். दीनाचादया
कृपेचे सार पांडुरंगा अनाथाच्या नाथ दीनाच्या दयाळा अनाथाच्या नाथ दीनाच्या दयाळा भक्तांच्या कृपाळा पांडुरंगा 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 भक्तांच्या कृपाळा नामा म्हणे माझ्या हरीचा विश्वास 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 जालो माझे दास जन्मो जन्मी जालो माझे दास जन्मो जन्मी जालो माझे दास जन्मो जन्मी जालो माझे दास जन्मो अनाथाच्या नाथा दीनाच्या दयाळा अनाथाच्या नाथा दीनाच्या दयाळा अनाथाच्या नाथा दीनाच्या दयाळा अनाथाच्या नाथा दीनाच्या दयाळा दीनाच्या दयाळा दीनाच्या दयाळा भक्तांच्या कृपाळा पांडुरंगा 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 जय जय विठ्ठल पांडुरंगा जय हरी विठ्ठल पांडुरंगा जय जय विठ्ठल पांडुरंगा जय हरी विठ्ठल पांडुरंगा जय हरी विठ्ठल पांडुरंगा जय हरी विठ्ठल पांडुरंगा जय जय 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 विठ्ठल पांडुरंगा जय जय विठ्ठल पांडुरंगा जय जय विठ्ठल पांडुरंगा जय हरी विठ्ठल पांडुरंगा जय जय विठ्ठल पांडुरंगा जय हरी विठ्ठल पांडुरंगा जय जय विठ्ठल पांडुरंगा जय हरी विठ्ठल पांडुरंगा 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 पांडुरंगा
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை விளக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।